இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவர் நம்மோடு ஒரு அற்புதகரமான காரியத்தை குறித்து பேச இருக்கிறார். அது என்ன என்று தெரிந்து கொள்ள நீங்கள் ஆர்வமாயிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேற்றி கொண்டிருக்கிறது. நமக்கு தேவையான ஆவிக்குரிய சத்தியங்களை, நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரங்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் பெற்று வருகிறோம். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக சித்தமாக இருக்கிறதான ஒரு வார்த்தை, ஒரு புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோனுக்கு எழுதின நிருபத்தை குறித்து இந்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு பகுதியை இந்த வாரம் முழுவதுமாக நாம் தியானித்து அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபத்தை நாம் பார்ப்போமானால் இது ஒரு கடிதமாக காணப்படுகிறது. ஒருவேளை இந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு கடிதம் என்று சொன்னால் அவ்வளவாக தெரியாததாக இருக்கலாம். ஏனென்றால் இப்போவெல்லாம் குறும் செய்தி வந்துவிட்டது. SMS, வாட்ஸ்அப் போன்ற மெசேஜ்களில் நம்ம அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கடிதங்கள் வழியாக தான் வாழ்த்துவார்கள். அந்த கடிதங்கள் வாழ்த்து கடிதமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு கடினமான வார்த்தைகளை உடைய கடிதங்களாய் கூட அந்த கடிதங்கள் காணப்படும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, பென் இஸ் மைட்டியர் தேன் ஸ்வாட். ஒரு வாளை விட எழுதுகிற பெண் கூர்மையானது, அதற்கு அதிகமான பலன் உண்டு என்று சொல்லி அந்த பழமொழிப்படியாக சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவருடைய கடிதமானது மற்றவருடைய வாழ்க்கையை அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். அது நல்ல விதமான பாதிப்பாக கூட இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் வேறு விதமான அவர்களை மாற்றக்கூடிய பாதிப்பாக கூட இந்த கடிதங்கள் இருக்கலாம். அதே போல இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபமும் பவுலடிகளார் பிலோமோன் என்று சொல்பவருக்கு எழுதினதான ஒரு கடிதமாய் இந்த வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது. கடிதங்கள் மகத்தான காரியங்களை வேதாகமத்தில் செய்திருப்பதை நாம் அறிகிறோம். வேதாகமத்தில் அநேக கடிதங்கள் இருக்கிறது. பவுலடிகளார் எழுதின புஸ்தகங்கள் ரோமர் முதல் யூதா வரை 21 புத்தகங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. இந்த 21 புத்தகங்களையும் பவுல், யாக்கோபு, பேதுரு, யோவான் போன்ற பலர் வேதாகமத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ற எழுதுகோலை கொண்டு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த கடிதங்கள் ஒவ்வொன்றையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த கடிதங்களுக்கு நிருபங்கள் என்று சொல்லியும் கூட பெயர் இருக்கிறது. பவுல் எழுதின கடிதங்களை இதில் நாம் இப்படியாக பிரிக்கலாம். பவுல் திருச்சபைக்கு எழுதின கடிதங்கள் என்னவென்றால் ரோமர் முதல் 2 தெசலோனிக்கேயர் வரை இருக்கிற புஸ்தகங்கள் திருச்சபைக்கு எழுதின கடிதங்களாய் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. பவுலடிகளார் ஒரு திருச்சபைக்கு அவர் வாழ்த்துதல் சொல்வதாக இருக்கலாம், திருச்சபைக்கு அவர் அறிவுரை சொல்வதாக இருக்கலாம், திருச்சபை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் வழிமுறை காட்டுவதாக கூட இருக்கலாம். ரோமர் முதல் 2 தெசலோனிக்கேயர் வரையான புஸ்தகங்கள் இதை சொல்வதாய் காணப்படுகிறது. தன்னுடைய திருத்தொண்டர்களாக, தன்னுடைய உடன் வேலையாட்களாக, தன்னோடு கூட பணி செய்கிறவர்களுக்கு, தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு பவுலடிகளார் கடிதங்களை எழுதியிருக்கிறார். அது எங்கே இருக்கிறது? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலிருந்து தீத்துவின் புஸ்தகம் வரை பவுலடிகளார் தன்னுடைய திருத்தொண்டர்களுக்கு எழுதின புஸ்தகங்களாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபம் மாத்திரம், இந்த பிலோமோனுக்கு எழுதின கடிதம் மாத்திரம் தனி நபருக்கு பவுல் எழுதினதாய் பார்க்க முடிகிறது. தனி நபருக்கு இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபம் எழுதப்பட்டது. யார் அந்த தனி நபர்? பிலோமோன் என்று சொல்லப்படுகிறதான தனி நபர். பிலோமோன் கொலேசு பட்டணத்தில் ஒரு சிறந்த செல்வந்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். இந்த பவுலுக்கு மிகவும் நெருங்கிய உடன் வேலையாளாய் கூட இந்த பிலோமோன் காணப்படுகிறார். அவருக்கு ஒரு ரெக்வெஸ்டிங் லெட்டர், ஒரு பரிந்துரை கடிதமாக, ஒரு வேண்டுகோள் விடுக்கும் கடிதமாக இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபம் வேதாகமத்தில் காணப்படுகிறது. நாம் பார்ப்போமானால் இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபத்தில் எந்த விதமான அறிவுரைகளும் இல்லை, எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை, எந்த விதமான போதகங்களும் இல்லை, எந்த விதமான வாக்குத்தத்தங்களும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஏன் இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபத்தை இதில் அனுமதித்திருக்கிறார்? வேதாகமத்தை தொகுக்கும் போது தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லி அநேக ஆகமங்களை அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்தவ ஐக்கியத்தை குறித்தும் அதில் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லி வேதாகமத்த தொகுப்பிலிருந்து அந்த புஸ்தகங்களாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபம், அதாவது இந்த ஒரே ஒரு பேப்பரை கொண்டுதான இந்த நிருபம் மாத்திரம் ஏன் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இதில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. வெறும் 25 வசனங்களை கொண்டுதான இந்த புஸ்தகம் வேதாகமத்தில் 18
அதாவது புதிய ஏற்பாடில் 18வது புஸ்தகமாக இருக்கிறது. வெறும் 25 வசனங்கள் மாத்திரம் கொண்டதான ஒரு சின்ன ஒரு புஸ்தகம், சின்ன ஒரு கடிதமாக இது காணப்படுகிறது. அப்போ இந்த வேதாகமத்தில் இது இடம்பெறுவதற்கு என்ன காரணம்? இதில் இருக்கிறதான ஆழமான சத்தியம். அந்த சத்தியம் இருக்கிறதுனால் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பிலோமோனுக்கு எழுதின நிருபத்தை வேதாகமத்தில் நமக்கு அனுமதித்திருக்கிறார். அதன் வழியாக நாம் வாசிக்கும்படியாக நமக்கு அனுமதித்திருக்கிறார். இப்போ இந்த வாரம் முழுவதுமாக இதில் இருக்கிறதான ஆழமான சத்தியங்களை இதை பேச போனால் சுமார் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட நம்மால் பேச முடியும். எனவே இதில் இருக்கிறதான ஆழமான சத்தியங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு மேலோட்டமாக இதில் இடம்பெறுபவர்கள் யார் யார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? கொலேசு பட்டணத்தில் உள்ள பிலோமோன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு செல்வந்தனுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த கடிதத்தில் மற்றும் இன்னும் ஒரு சில பேர் இடம்பெறுகிறார்கள். அதில் முக்கியமான கதாபாத்திரமாக ஒனேசிமு என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லப்படுகிறது. ஒனேசிமு என்பது பிலோமோனுக்கு ஊழியம் செய்கிறதான ஒரு ஊழியர். அப்போ ஒரு பிலோமோன் வீட்டில் அடிமையா இருக்கிறதான ஒரு சகோதரன். இந்த அடிமையா இருக்கிற சகோதரனுக்கு பரிந்துரை செய்யும்படியாக பிலோமோனுக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள்தான் அர்க்கிப்பு, அப்பியால் என்று சொல்லி 2 பேர் இருக்கிறார்கள். வேதாகம பண்டிதர்கள் இந்த பிலோமோன் புஸ்தகத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது அப்பியால் இந்த பிலோமோனுடைய மனைவி என்றும் அர்க்கிப்பு இந்த பிலோமோனுடைய மகன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அர்க்கிப்பு வருங்காலத்தில் ஊழியனாக எழுப்பப்பட்டதையும் வேதவசனம் நமக்கு ஆதாரமாக காட்டுகிறது. இதுதான் இந்த பிலோமோன் புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறதான கதாபாத்திரங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிலோமோன் புஸ்தகத்தை நம்ம 5 விதமாக பிரிக்கலாம். முதல் 3 வசனங்களை வாழ்த்துதல், வந்தனம் சொல்லுதல், கிரீட்டிங்ஸ் என்று சொல்லி நாம் பிரிக்க முடியும். 4 முதல் 8வது வசனம் வரை வணங்கி புகழுதல், பிரைசிங் என்று சொல்லி பிரிக்க முடியும். பவுலடிகளார் அவரை பிலோமோனை புகழ்ந்து சொல்லுகிறார். 9ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை வருந்தி மன்றாடுதல், பெட்டிஷன், தி பெட்டிஷன் ஆஃப் பவுல் என்று சொல்லி நம்மால் பிரிக்க முடிகிறது. 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை வாக்கு கொடுத்தல், தி ப்ராமிசிங் வேர்ட் ஆஃப் பால், வாக்கு கொடுத்தல் என்று சொல்லி நம்மால் பிரிக்க முடிகிறது. 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை வாழ்த்தி முடித்தல், தட் இஸ் நத்திங் பட் பிரேயர் அண்ட் பெனிடிக்ஷன் ஆஃப் பால் என்று சொல்லி நம்மால் பிரித்து இந்த வேதாகமத்தை, இந்த புஸ்தகங்களை 5 பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். இதில் இருக்கிற ஒவ்வொரு நபரை குறித்தும் ஆழமான பல சத்தியங்கள் இருக்கிறது. ஒனேசிமையை குறித்து, பிலோமோனை குறித்து, பவுலடிகராரை குறித்து, அநேக பேரை குறித்து நம்மால் ஆழமாக தியானிக்க முடியும். இந்த வாரத்தில் பிலோமோனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பிலோமோனை குறித்து பவுல் என்ன சொல்கிறார்? ஏன் பிலோமோனுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார்? பிலோமோன் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஒரு விசுவாசியாக இருந்தார் என்று சொல்லி நாம் இந்த வாரம் முழுவதும் தியானிக்க இருக்கிறோம். எனவே இந்த பிலோமோன் புஸ்தகத்தை நாம் எவ்வளவு முறை அதிகமாக படிக்கும்போதும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதை நம்மால் உணர முடியும். நான் உணர்ந்தது போல நீங்களும் அதை உணர வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த வாரம் முழுவதும் இந்த பகுதியை தியானிப்பதற்கு கர்த்தர் ஏற்ற கிருபையும் அனுக்கிரகத்தையும் நமக்கு கொடுப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இறக்கம் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தில் நீர் எங்களோடு பேச இருக்கிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிலோமோன் புஸ்தகத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் கிருபை செய்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா, இந்த புஸ்தகத்தை இந்த பகுதியிலே நீர் ஆண்டவரே அப்பா அனுமதித்திருக்கிறீர் என்று சொன்னால் இதில் இருக்கிற ஆழமான சத்தியங்கள் மெய்யா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அந்த சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உமக்கே துதிக்கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீரே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. மீட்பராமேஸ்வரன் இனிதான இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை